ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஃப்ரெட்ரிக் வேன் ரென்சாலியர்-டே எழுதின த மேஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற புக்கை தான் முழுசா பார்க்க போறோம். த மேஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த கதை ஃபுல்லா மேஜிக்கா தான் இருக்கும். சுவாரஸ்யம் என்னன்னா, ஸ்டோரியில என்ன சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. பார்ட் 1 ஃபுல்லாவே என்ன மேஜிக் ஸ்டோரி அதுன்னு தான் யோசிக்க தோணும். செம ஆர்வமா இருக்கும் அந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கவே. ஃபைனலா நம்ம எல்லாருக்கும் தேவையான லைஃப் லெசனோட இந்த புக் ஆத்தர் முடிப்பாங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. சூப்பரா ஒரு மூவி பார்த்த ஃபீல் இருக்கும். நான் சொல்ல நீங்களும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆல்ரைட், புக்குக்குள்ள போயிடலாம். பார்ட் 1, த மேஜிக் ஸ்டோரி. கேஃபேல நான் தனியா உட்காந்துட்டு இருந்தேன். காஃபில போடுறதுக்காக சுகர் பாக்கெட்டை கொண்டு வந்தாங்க. வெளிய வானிலை ரொம்பவே மோசமா இருந்தது. பனி அதிகமா கொட்டிக்கிட்டே இருந்தது. காத்து பயங்கரமா வீசுச்சு. ஒவ்வொரு முறை வெளிய கதவு திறக்க கேஃபே ரூம்குள்ள செம காத்து வீசுச்சு. இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. என்னதான் மோசமான பனி காத்து அடிச்சாலும் அது என்ன ரொம்பலாம் தாக்கல. நான் கனவு கண்டுகிட்டே காஃபி குடிச்சிட்டு இருந்தப்போ கதவு திறந்து மூடிட்டே இருந்தது. அப்போதான் ஸ்டர்டிவன்ட்ட பார்த்தேன். ஸ்டர்டிவன்ட் ஒரு ஆர்டிஸ்ட். அவன் தோல்விக்கான அடையாளம். ஆனா சாதாரண ஆள்கிட்ட இருக்க டேலண்ட்டை விட இவங்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி டேலண்ட் இருக்கும். வெற்றியடைய கஷ்டப்பட்ட மக்கள் மாதிரி தான் இவனும் கஷ்டப்பட்டான். இதனால பண ரீதியாவும் அவனுக்கு நஷ்டமாச்சு. சக்சஸும் கிடைக்கல. அவன்கிட்ட திறமை இருக்கு. ஆனா சொந்த பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவனால தன்னோட முழு பொட்டன்ஷியலை காட்ட முடியல. நான் ஸ்டர்டிவன்ட்ட கண் விரிச்சு பார்த்தப்போ எனக்கே செம ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவனோட தோற்றத்துல மாற்றம் இருந்தது. அவன் வித்தியாசமாலாம் ட்ரெஸ் பண்ணல. எப்பவும் போடுற அதே த்ரெட் பேர் கோட்டு தான் போட்டிருந்தான். அதே பழைய பிரவுன் ஹேட்டை தான் போட்டிருந்தான். ஆனாலும் அவனோட தோற்றத்துல ஏதோ புதுசா வித்தியாசமா இருந்தது. அவன் தலையில இருந்த ஹேட்டை கழட்டினா அதுல பனித்துளிகள் இருந்தது. அவனோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சது. ஆனா என்னைய அறியாம அவனை கை காட்டி கூப்பிட்டுட்டேன். அவனும் தலையாட்டிட்டு எனக்கு எதிரா வந்து உட்கார்ந்தான். உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நான் கேட்டேன். அவனும் மெனு எடுத்து காசு எவ்வளோன்னு கூட பார்க்காம ஆர்டர் பண்ணான். 2 காஃபி ஆர்டர் பண்ணி என்னோட ஒன்னா குடிக்க உட்காந்தான். என்ன இவன் இப்படி ஆர்டர் பண்றான்னு அவனை பார்த்து ஷாக் ஆனேன். ஆனா தப்பு என்னோடதான். குடுக்க அவ்வளவு காசு இல்ல. ஆனால நான் தான் தேவையில்லாம அவனை கை காட்டி இன்வைட் பண்ணிட்டேன். அவனோட கண்ணுல ஒரு பொலிவு இருந்தது. அவனோட கண்ணம்ச வந்து க்ளோ ஆகி இருந்தது. என்ன ஒரு ரிச் அங்கிள் இறந்துட்டாரா? அவரோட காசெல்லாம் உனக்கு வந்துருச்சா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டேன். இல்ல, ஆனா எனக்கு பாசிட்டிவா நல்ல லக்கு கொடுக்கற ஒன்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவன் பதில் சொன்னான். பிரிண்டில் புல்லா இல்ல டெரியரா அப்படின்னு கேட்டேன். அதாவது எந்த நாய் வாங்குன, எதனால இந்த லக்கு கிடைச்சது அப்படின்னு வேடிக்கையா கேக்குறேன். அதுக்கு அவன் கரியர்னு பதில் சொன்னான். என்னோட புது லக்கு எந்த அனிமல்னாலயும் வரல, வேறொரு விஷயத்தினால வந்ததுன்னு மென்ஷன் பண்ணான். அவங்க லாங்குவேஜ்ல ஹியூமரஸா அப்படி பேசிக்கிறாங்க. காஃபி ஒரு சிப்ப குடிச்சிட்டு நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது எதிர்பார்க்காத விஷயம் இல்ல. எனக்கே என்ன பாக்குறப்போ சர்ப்ரைஸா தான் இருக்கு. நான் இப்போ புது மனுஷன், வேற ஆளு. கொஞ்ச மணி நேரங்கள் முன்னாடிதான் இந்த மாற்றம் நடந்தது. இதே இடத்துக்கு நிறைய முறை நான் உடஞ்சு போய் வர்றத நீ பாத்திருப்ப. நீ என்ன பாக்காத மாதிரி தலையை திருப்பிக்கிட்ட. நீ அதை எதுக்காக பண்ணேன்னு எனக்கு தெரியும். நீ டின்னருக்கு எனக்காக காசு கட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக இல்ல. உன்கிட்ட அதுக்கான பணம் இல்ல. இதுதான் உன் பிரச்சனைனா நான் கொடுக்குற உனக்கு காசு. தேங்க்யூ. என்கிட்ட இன்னைக்கு அதிக பணம் இல்ல, ஆனா இது என்னோட ட்ரீட்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் வெயிட்டரை கூப்பிட்டான். கொஞ்ச நேரம் என் கண்ணை பார்த்துட்டு அமைதியா இருந்தான். என்னை விட டேலண்ட் அதிகமா இருக்க ஒரு ஆர்டிஸ்ட உனக்கு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். இல்ல அப்படின்னு பதில் சொன்னேன். என்னோட ப்ரொஃபஷன்ல நான் செய்யணும்னு முடிவு செஞ்ச எதையாவது நான் அடைய முடியாம நிக்கிறத பாத்திருக்கியா? இல்ல. நீ டெய்லிஸ்ல எத்தனை வருஷமா ரிப்போர்ட்டரா இருக்க? 7 இல்ல 8 வருஷம் இருக்கும். எனக்கு என்னைக்காச்சும் கிரெடிட் வந்து நீ பாத்திருக்கியா? இல்ல. இத நான் என்னைக்காவது மறுத்தனா? இல்ல. இப்போ நீ என்ன புதுசா பாக்கலாம். நாளைல இருந்து என்னோட புது கரியர் துவங்க போகுது. ஒரே 1 மாசத்துல எனக்குன்னு தனி பேங்க் அக்கவுண்ட் இருக்கும் இப்படின்னு அவன் வரி வரியா பேசினான். ஏன் உனக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கும்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் சக்சஸுக்கான ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு ஆச்சரியப்படுத்துற விஷயத்த சொன்னான். நான் பதில் எதுவும் பேசல. அவன் தொடர்ந்து பேசினான். ஆமா, என்னோட அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு வித்தியாசமான கதையை வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை வாசிக்க எனக்கு அதிர்ஷ்டம் உறுதியாயிருச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன். உண்மையாவே அது அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். நீ அதை ரீட் பண்ணணும். அது உனக்கு என்ன பண்ணணும் நல்லா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீ அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எதுவுமே உனக்கு இம்பாசிபிளானதா இருக்காது. ABCD மாதிரி எல்லாத்தையும் இந்த கதை எளிமையாக்கிடும். நீ அதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா வெற்றி நிச்சயம்தான். இன்னைக்கு காலையில நான் நம்பிக்கையை இழந்திருந்தேன். ஒரு குப்பை மாதிரி இருந்தேன். இன்னைக்கு நைட்டு நான் செல்வந்தனாக போறேன். இது உண்மை. இதை என்னாலே நம்ப முடியல. இந்த செல்வந்தன் இப்ப உற்சாகத்தோட செயல்பட போறான். இனி எல்லாமே அவன் கையில தான் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு நான் வியப்படைஞ்சேன். நீ என்ன ஆச்சரியப்படுத்திட்ட. நீ அந்த கதையை சொல்ல மாட்டியா? நான் கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கதை உண்மையாவே ஆச்சரியப்படுத்துற விதத்துலதான் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில எனக்கு செம்ம பசி. என்கிட்ட காசும் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் இல்ல. தற்கொலை பண்ணிக்கிற நிலைமையில நான் இருந்தேன். நான் பண்ண வேலையில சிலதை செக் பண்ணி பார்த்தேன். இப்ப நான் ஒண்ணு தற்கொலை பண்ணி சாகணும், இல்ல பசியில கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். இந்த நிலைமையில தான் நான் அந்த கதையை கண்டுபிடிச்சேன். அதை ரீட் பண்ணேன். அது என்ன உருமாத்திருச்சு. உன்னால அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சரி, அந்த கதை தான் என்ன ஸ்டர்டிவன்ட்? சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். இரு, நான் முடிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த ஒர்க், அதாவது நான் பண்ணி வச்சிருந்த பழைய டிராயிங்ஸ் எல்லாத்தையும் வேற எடிட்டர்ஸ்க்கு கொண்டு போனேன். அவங்க எல்லாருமே ஒரே டைம்ல அதை வாங்கிட்டாங்க இப்படின்னு அவன் பேசிக்கிட்டே இருந்தான்.
உனக்கு பண்ணதே அந்த கதை மத்தவங்களுக்கும் பண்ணுமா என்ன? உதாரணத்துக்கு அது எனக்கு உதவி பண்ணுமா, என் வாழ்க்கைய சிறப்பா மாத்துமா அப்படின்னு நான் கேட்டேன். உனக்கு உதவி பண்ணுமாவா? ஏன் பண்ணாது? நல்லா கவனி, நான் மறுபடியும் சொல்றேன், நீ அதை கண்டிப்பா ரீட் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்டான கதை, வாழ்க்கையை உருமாத்தக்கூடிய கதை. அது இப்படிதான் இருக்கும் பாரு அப்படின்னு அவன் காட்டினான். உடனே ஒரு வெயிட்டர் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாரு. உங்களுக்கு போன் வந்திருக்கு சார்னு சொன்னதும் ஆர்டிஸ்ட் இவெண்ட் டேபிள்ல இருந்து எழுந்து போயிட்டான். 5 நிமிஷம் கழிச்சு அவன் வேகமா கடையை விட்டு ஓடினதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை காணோம். பல முறை நாங்க அந்த கேஃபேல சந்திச்சிருக்கோம். ஆனா இவெண்ட்டுக்குன்னு இதுவரை ஒரு டெலிபோன் கால் கூட வந்ததே இல்ல. அவனோட வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சு அப்படிங்கறதுக்கு இந்த சிச்சுவேஷனே பெரிய ப்ரூஃப் தான். நாட்கள் ஓடுச்சு. ஒரு நாள் நைட்டு தெருவுல நான் ஏவரிய பார்த்தேன், என்னோட பழைய காலேஜ் ஃப்ரெண்டு. அவன் ஒரு ஈவினிங் பேப்பருக்கு ரிப்போர்ட்டராகவும் இருக்கான். இவெண்ட்டை சந்திச்சு 1 மாசம் ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட், இப்ப இந்த உலகம் உன்னை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் கேட்டான். ஆமா, என்னோடது பழைய கதை தான், இதே டவுன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, எல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடக்குது போல இருக்கு. உன் முகமே செழிப்பா இருக்கு. சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேட்போம் அப்படின்னு அவன்கிட்ட நான் கேட்டேன். எல்லாமே நல்லபடியா நடக்குது. நான் நினைச்ச மாதிரியே என்னோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. உனக்கு இவெண்ட் தெரியுமா? அவன்தான் அதுக்கு காரணம். என்னோட வாழ்க்கைய மொத்தமா மாத்தினதே அவன்தான். அதிர்ஷ்டமே இல்லாம எல்லாத்தையும் இழந்து நான் உட்காந்துருந்தேன். இவன் உன்னை கூட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ரூம் வாடகைக்கு நீயாவது காசு கொடுப்பியான்னு உன்னை தேடிட்டு இருந்தேன். அப்பதான் இவெண்ட்டை பார்த்தேன். அவன் தான் அந்த கதைய சொன்னான். அந்த கதை அந்த வயசான தாத்தா நான் இதுவரை கேட்டதே அற்புதமான கதை. அதான் அந்த கதை தான் என்ன புது மனுஷனா மாத்திருச்சு. நான் அந்த கதையை கேட்ட 24 மணி நேரத்துல என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு ஏவரி சொன்னான். ஏவரியோட பேச்சுல அமைதி இருந்தது, அவனோட வார்த்தைகள்ல தெளிவு இருந்தது. உடனே நான் இவெண்ட்டோட அன்னைக்கு கேஃபேல பேசிட்டு இருந்தத ஞாபகப்படுத்தி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 1 மாசம் ஆயிடுச்சு. அன்னைக்கு சரியான பனி புயலா இருந்தது. அப்போ கண்டிப்பா அது அற்புதமான கதை தான் போல. இவெண்ட் எனக்கும் அந்த கதையை பத்தி சொன்னான். ஆனா அப்பதான் நான் அவனை கடைசியா பார்த்தேன். இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் கியூபால போர் படங்களை வரைஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்பதான் அவன் திரும்பி வந்தான். அந்த கதையை கேட்ட எல்லாருமே இப்ப சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸு, காஸ்க்ரோவ், பிலிப்ஸ் இவங்கெல்லாம் கூட அந்த கதையை கேட்டாங்க. அவங்க லைஃபும் இப்ப மொத்தமா மாறிடுச்சு. ஒருத்தன் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா இருக்கான், இன்னொருத்தன் புரோக்கரோட கிளர்க்கா இருக்கான். இவெண்ட் தான் அந்த கதையை அவங்க கிட்ட சொன்னான். எனக்கு நடந்த மாதிரியே தான் அவங்களுக்கும் நடந்திருக்கு. அவங்க மட்டும் இல்ல, இந்த கதையை கேட்ட எல்லாருக்குமே அதான் நடந்திருக்கு அப்படின்னு ஏவரி சொன்னான். உனக்கு அந்த கதை தெரியுமா? என்னோட லைஃப் அந்த கதை மாத்துமான்னு ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா இப்படி நான் கேட்டேன். கண்டிப்பா சொல்றேன். அந்த கதையை நான் பிரிண்ட் பண்ணி புக்கா வச்சுக்க கூட ஆசைப்பட்டேன். அது நமக்கு நிறைய நல்லதை பண்ணும். ABCD மாதிரி சிம்பிளானதுதான், ஃபார்ம்ல வாழற மாதிரி தான் அது. ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் போனான். வேறொரு ஆளோட அவன் சேர்ந்து நின்னு பேசிக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் லைட்டா நான் வேற பக்கம் திரும்பி பார்த்துட்டு ஏவரிய பார்த்தா எப்படின்னே தெரியல, அவங்க 2 பேருமே காணாம போயிட்டாங்க. உண்மையே சொல்லணும்னா எனக்கு செம்ம பசி வேற. பாக்கெட்ல வெறும் 5 சென்ட்ஸ் தான் இருந்தது. அது நான் வீட்டுக்கு போறதுக்கே சரியா போயிடும். என் வயிற்று நிரப்ப அந்த காசு பத்தாது. பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, வண்டியில கடை வச்சிருப்பாங்க. அங்க அடிக்கடி நான் போயிருக்கேன். கரெக்டா நான் போனப்போ அவர் கடையை விட்டு கீழே இறங்கினாரு. நான் அந்த வண்டியில ஏற போனேன். திரும்ப நான் எதுவுமே இல்லாம இருக்கேன். இன்னொரு தடவை நீங்க என்ன நம்புங்க, ஒரே ஒரு தடவை கொஞ்சம் ஹாம்சன் எக்ஸ் கொடுங்கல அப்படின்னு கேட்டேன். அவர் இருமிகிட்டே கொஞ்ச நேரம் தயங்கினாரு. அப்புறம் திரும்ப அந்த வண்டியில என்னோட ஏறினாரு. மிஸ்டர் கரியர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுங்க. இவர் என்னோட பழைய கஸ்டமர். மிஸ்டர் கரியர், இவர் தான் மிஸ்டர் பிரையன். இவர் உங்க பக்கத்திலே நின்று உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாரு. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, இனி நான் இங்க இருக்க மாட்டேன். இப்போல இருந்து பிரையன் எல்லாத்தையும் பாத்துப்பாருன்னு சொல்லிட்டு, ஆமா மிஸ்டர் இவெண்ட் உங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. ஆமான்னு நான் தலையாட்டினேன். ஓஹோ, இவெண்ட் ஒரு நைட் இங்க வந்தாரு 1 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். வந்து என்கிட்ட ஒரு சூப்பரான கதை சொன்னாரு. அப்படி ஒரு கதையை இதுவரை நான் கேட்டதே இல்ல. அவர் சொன்ன அந்த கதையால தான் நான் 8th அவென்யூல ஒரு இடம் வாங்கினேன். அங்க நான் ஒரு புது ரெஸ்டாரண்ட் நடத்த போறேன். 23வது தெரு பக்கத்துல தான் என்னோட இடம் இருக்கு. நாங்க வந்து பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி கடைக்காரரு கீழே இறங்கினாரு. நான் அவரை கூப்பிட போனேன். ஆனா அதுக்குள்ள அவர் கதவை மூடிட்டு போயிட்டாரு. சரின்னு நான் என்னோட ஹாம்ஸ் அண்ட் எக்ஸ சாப்பிட்டுட்டு இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நான் அந்த கதையை கேட்டே ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இப்ப மூட நம்பிக்கைகள்லாம் கூட நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த கதை நிறைய பேரோட வாழ்க்கைய அதிர்ஷ்டமா மாத்திருக்குன்னா என்னோட வாழ்க்கையும் கண்டிப்பா மாத்தும்னு நினைச்சேன். அந்த கதை எனக்கு மேஜிக் மாதிரி தான் இருந்தது. அதை என்ன முழுசா ஆக்கிரமிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தப்போ எனக்குள்ள ஏதோ ஃபீல் ஆச்சு. ஏதோ என்ன பின்தொடர்ற மாதிரி இருந்தது. மேபி அந்த கதை மேல நான் ரொம்ப ஆர்வத்துல இருந்திருக்கலாம். நான் யூனியன் ஸ்கொயரை ரீச் பண்ணேன். உடனே என்னோட அட்ரஸ் புக் எடுத்து இவெண்டோட வீட்டு அட்ரஸ தேடினேன். ஆனா அதுல இல்ல. உடனே அந்த கேஃபே எனக்கு ஞாபகத்து வந்தது. ஒருவேளை இவெண்ட் அங்க இருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி போய் பாத்துடலான்னு நான் அந்த கேஃபேக்கு போனேன். செம்ம ஷாக் ஆனேன். ஏன்னா அவன் அந்த கேஃபேல இருந்தான். அந்த ரூமோட ஒரு மூலையில உட்காந்துருந்தான். அத்தனை பேர் அந்த கேஃபேல இருந்தாங்க. ஆனா அவன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தனியா தெரிஞ்சான். ஏன்னா அவன் அன்னைக்கு கேஃபேல பார்த்தப்போ அவன் உட்காந்துருந்த அதே இடத்துலதான் நானும் உட்காந்துருந்தேன். கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த டேபிள சுத்தி பல பேர் உட்காந்துருந்தாங்க. இவெண்ட்டை சுத்தி தான் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. என் கண்ணு ஃபுல்லா இவெண்ட் மேலதான் இருந்தது. இன்னைக்கு அவனை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தோணுச்சு. அவன் கிளம்புறப்போ நானும் அவங்க கூட போகணும்னு முடிவு பண்ணேன்.
ஆனா அங்க என்ன நடக்குது? எல்லாம் டேபிள்ல என்ன பண்றாங்க? எல்லாரும் ஏதோ யோசிக்கிறாங்க. பட் ஏன் எல்லாம் ஸ்டர்டிவன்ட்டே பாக்குறாங்க? ஓ, அவன் கதை சொல்லிட்டு இருக்கானா? ஓ காட், நான் வந்தது செம்ம லேட் ஆச்சு. கொஞ்சம் முன்னாடி நான் இந்த கேஃபேக்கு வந்திருக்கலாம். எப்படி நான் இதை மிஸ் பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டு நான் ஒரு சீட்ல போய் உட்காந்தேன். எனக்கு ரைட் சைட்ல டாக்டர் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. எனக்கு லெஃப்ட்ல லாயர். எனக்கு நேரா ஒரு நாவலிஸ்ட். இவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடியே தெரியும். அங்க இருந்த மத்த பேரெல்லாம் ஆர்டிஸ்ட், நியூஸ் பேப்பர்மேன் தான். இது ரொம்ப தப்பு மிஸ்டர் கரியர். நீங்க கொஞ்சம் முன்னாடி இந்த கேஃபேக்கு வந்திருக்கணும். ஸ்டர்டிவன்ட் எங்களுக்கு சூப்பரான கதை சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப அருமையான கதை இதுன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. ஸ்டர்டிவன்ட், நீங்க அந்த கதையை திரும்ப சொல்ல முடியுமா? இது மிஸ்டர் கரியருக்கும் உதவும்ல அப்படின்னு எனக்காக அந்த டாக்டர் திரும்ப கதை சொல்ல வச்சாரு. ஸ்டர்டிவன்ட் பேச ஆரம்பிச்சான். கண்டிப்பா. கரியர் ஏற்கனவே இந்த மேஜிக் ஸ்டோரியை கேட்காம போயிட்டாரு. அவர்கிட்ட தான் நான் முதல்ல இந்த கதையை பத்தி சொன்னேன். இங்கதான், இந்த கேஃபேல தான், இதே டேபிள்ல தான் அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இந்த கதையை பத்தியும் நான் சொன்னேன். இது என்னோட வாழ்க்கைய மாத்திருச்சுன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மிஸ்டர் கரியர்? அன்னைக்கு வானிலை கூட ரொம்ப மோசமா இருந்தது. நம்ம பேசிட்டு தானே இருந்தோம். அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அந்த கதையை மிஸ்டர் கரியருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கால் வந்துருச்சுன்னு நான் திரும்ப அவரை பார்க்காம கிளம்பிட்டேன். அப்புறம் நான் 2-3 பேரை சந்திச்சேன். அவங்க கிட்ட எல்லாம் இந்த கதையை சொன்னேன். ஆச்சரியம் என்னன்னா, இந்த கதை நிறைய பேரோட வாழ்க்கையவே மாத்திருக்கு. நிறைய பேர் சக்சஸா பாத்திருக்காங்க. அவங்க ஆசைப்பட்ட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது அற்புதமான மருந்து மாதிரி. எதை வேணாலும் சரி செய்யக்கூடிய மந்திரம் இது. உதாரணத்துக்கு பார்சன்ஸ், அவன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புரோக்கரா இருக்கான். மாச கணக்கா அவன் தப்பான மார்க்கெட்ல இருந்தான். அவனுக்கு செம்ம லாஸ் தான் கிடைச்சது. தோத்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப வருத்தத்துல வேற இருந்தான். ஒரு நாள் அவனை சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. அப்போ அந்த கதை எனக்கு ஞாபகம் வந்தது. அவனுக்கு அந்த கதையை சொல்லணும்னு தோணுச்சு. அந்த கதை அவரோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி மாத்துச்சோ அதே மாதிரி அவரோட வாழ்க்கையும் மாத்திருச்சு. நீங்க எல்லாரும் கூட அதை ஒத்துப்பீங்க நம்புறேன். அந்த கதை புதுசா படிக்கிறவங்க மைண்ட்ல சர்ஜிக்கல் ஆபரேஷன் எல்லாம் பண்ணல. அது எழுதின விதம் அப்படி. அதுதான் நம்ம மைண்ட் அப்படி ஃபீல் பண்ண வைக்கும். எழுதின ஆத்தர் அந்த கதையில ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் உருவாக்கியிருக்காரு. அந்த கதையை படிக்கிற ரீடர் ஹிப்னடைஸ் ஆயிருவாங்க. அவங்களுக்கு மென்டல் டானிக், மாரல் டானிக் கிடைச்ச மாதிரி இருக்கும். டாக்டர், நீங்க இந்த கதையை கேட்டீங்கல்ல, இந்த கதை உங்களை எப்படி பாதிச்சதுன்னு இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டர்டிவன் சொன்னதும் எல்லாரும் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பல தியரிஸ சொல்லிட்டாங்க. என்னடா இந்த கதை, எனக்கு தலையே பிச்சுக்குது. நான் ஒருத்தன் தான் இன்னும் அந்த கதையை கேட்கல. நான் தான் முதல்ல கேட்டிருக்கணும். அன்னைக்கு ஸ்டர்டிவன்ட்டுக்கு ஃபோன் கால் மட்டும் வராம இருந்திருந்தா அந்த கதையை நான் அப்பவே கேட்டிருப்பேன். அவங்க எல்லாரும் இந்த கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணதை பார்த்து என்னால பொறுக்கவே முடியல. நான் சேர்ல இருந்து எழுந்திருச்சிட்டேன். டேபிளுக்கு அந்த பக்கம் போய் ஸ்டர்டிவன்ட்டோட கையை பிடிச்சு வெளியே இழுத்தேன். உன்னோட ஒரு பழைய ஃப்ரெண்டு நான். முதல்ல கேட்டிருக்க வேண்டிய கதைய இது வரைக்கும் கேட்காம இருக்கேன். உன்னை பார்க்க முடியாம இப்ப உங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த கதை என்னன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் இங்க நான் தான் அப்படின்னு கடுப்புல சொன்னேன். இதை கேட்ட ஸ்டர்டிவன் செம்ம ஆச்சரியப்பட்டான். சாரி காய்ஸ், எல்லாரும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு அவன் திரும்ப சேர்ல உட்காந்தான். வா இங்க உட்காரு, உனக்கும் அந்த கதை கண்டிப்பா தெரியும்னு ஸ்டர்டிவன் பேச ஆரம்பிச்சான். நான் ஆன் ஸ்ட்ரீட்ல 3 சென்ட்ஸுக்கு ஒரு பழைய ஸ்கிரேப் புக் வாங்கினேன். அதுலதான் அந்த கதையை பார்த்தேன். அதை யார் எழுதுனா, அது எதுல பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. நான் அதை பார்த்ததுமே கேஷுவலா எல்லா கதையும் படிக்கிற மாதிரி ரீட் பண்ணேன். ஆனா படிக்க எனக்கே செம்ம ஆர்வமா இருந்தது. நான் அதை அத்தனை தடவை ரீட் பண்ணிருப்பேன். ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப ரீட் பண்ணிருப்பேன். அது என்ன ரொம்ப பாதிச்சுது. லைக் எனக்குள்ள ஏதோ ஒரு புது பர்சனாலிட்டி வந்த மாதிரி இருந்தது. அந்த கதையில எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒரு பர்சனல் எலிமெண்ட் இருந்தது. அதை நான் திரும்ப ரீட் பண்ணேன். அதை பத்தி நினைக்காம இருக்க முடியல. என்னால வீட்டுக்குள்ள உட்கார முடியல. என்னோட கோட்டு, ஹேட் எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். பல மைல் நான் நடந்தேன். எனக்குள்ள புது மாற்றத்தை ஃபீல் பண்ணேன். அவ்வளவு தூரம் நான் நடந்ததை என்னாலேயே நம்ப முடியல. அப்பதான் கேஃபேக்குள்ள வந்தேன். உன்னை பார்த்தேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம சந்திச்சோமே, அந்த நாள் அன்னைக்குதான் அந்த புக்கை நான் படிச்சு என்னோட வாழ்க்கை மாறினதை ஃபீல் பண்ணேன்னு ஸ்டர்டிவன் பேசிட்டே இருந்தப்போ ஒருத்தன் இடையில வந்துட்டான். உங்களுக்கு டெலிகிராம் வந்திருக்கு ஸ்டர்டிவன் அப்படின்னு அவன் சொன்னான். அவனோட சீஃப் கிட்ட இருந்துதான் அந்த டெலிகிராம் வந்திருந்தது. அவனை உடனே ஆபீஸ்க்கு வர சொல்லியிருந்தாரு. இந்த தகவலை சொல்ல வந்த அந்த ஆளு ஏற்கனவே 1 மணி நேரம் லேட் வேற. இனி எதுவும் செய்ய முடியாது. ஸ்டர்டிவன் உடனடியா போயே ஆக வேண்டிய சிச்சுவேஷன். ஐயோ, இது ரொம்ப மோசம். நான் என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்? சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துல வந்துருவேன். இந்தாங்க, என்னோட சாவி எடுத்துக்கோங்க. நீங்க என் ரூம்லயே போய் வெயிட் பண்ணுங்க. ஜன்னலுக்கு பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கும். அதுல ஒரு பழைய ஸ்கிராப் புக் இருக்கும். அதுதான் அந்த மேஜிக் ஸ்டோரி இருக்க புக்கு. நான் திரும்ப வர இருக்க என்னோட ரூம்லயே காத்துருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டர்டிவன் கிளம்பிட்டாரு. அவரு கிளம்புனதும் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம, டைமே வேஸ்ட் பண்ணாம உடனே அவரோட ரூமுக்கு போனேன். அங்க அந்த புக்கை பார்த்தேன். அந்த புக்கை சுத்தி கவர் பண்ணிருந்தாங்க. அதுல லெதர் தாங்ஸ் எல்லாம் தொங்குச்சு. அதோட பேப்பர் எல்லாம் பழைய மஞ்சள் பேப்பரா இருந்தது. வெள்ளம்ல உருவாக்கப்பட்ட பேப்பர் மாதிரி இருந்தது. பழைய காலத்து பேப்பர் அது. அந்த கதை அந்த புக்ல தான் பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தது. பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. அந்த ரைட்டரோட சொந்த பிரிண்டர் மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா 17th 18th சென்ச்சுரி ஆளுங்களோட புக்கு மாதிரி அது இருந்தது. கேபிட்டல்ஸ், இட்டாலிக்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருந்தது. அந்த கதையை பாக்குறப்போ அதுல இருந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கூட ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அடுத்து பார்ட் 2, இன் ஏ ஓல்ட் டே ஸ்கிராப் புக்கே. இப்ப புக்கு ஆத்தர் கைக்கு வந்துருச்சு. கதையும் அவர் கண்ல பட்டுருச்சு. அப்படியே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
என்னோட சக்சஸுக்கான கீயை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கதையை கண்டுபிடிச்சிட்டேன். இது எல்லாரோட வாழ்க்கையும் மாத்திருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன். என்னோட வாழ்க்கை முழுக்க பெண்லயே தான் முடிஞ்சிருக்கு. இதுலயே நான் சோர்வாகிட்டேன். வயசும் ஆயிடுச்சு. அதனால என் கையும் மைண்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஆனாலும் நான் கண்டுபிடிச்ச உண்மையை உங்க கூட ஷேர் பண்றேன். சக்சஸுக்கான ரெசிபியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை இப்போ உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த கதையை நான் சாதாரணமா சொல்ல போறதில்ல. என்னோட வாழ்க்கையோட மிக்ஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்ல போறேன். சோ உங்களுக்கும் இது தெளிவா புரியும். ரொம்ப நாட்கள் கழிச்சு மக்கள் என்னோட வார்த்தைகளை வாசிக்க போறாங்க. அதுக்கு நான் நன்றியோட இருக்கேன். என்னோட அப்பா மாலுமியா இருந்தாரு. ரொம்ப சின்ன வயசுலயே அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு வெர்ஜீனியால இருக்க பிளான்டேஷன்ல செட்டில் ஆயிட்டாரு. அங்கதான் நான் பிறந்தேன். அப்போ 1642. என்னோட அம்மா என் அப்பாக்கு பல அட்வைஸ் பண்ணாங்க. நீங்க ஆல்ரெடி ட்ரெயின் ஆகியிருக்க வேலையை பாருங்களேன்னு சொன்னாங்க. ஆனா அவரு கேட்கவே இல்ல. அவரு கேப்டனா இருந்த அந்த கப்பலை வித்துட்டாரு. அந்த காசுல தான் ஒரு லேண்டே வாங்கினாரு. இதுதான் என்னோட கதை. சரி, இப்ப இந்த கதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாக்கலாம். லெசன் நம்பர் 1. இப்ப என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அதுக்கு மனுஷன் மதிப்பை கொடுக்கணும். அதுல இருந்து கிடைக்கிறது சின்ன நன்மையா இருந்தாலும் 1000 எதிர்கால சாத்தியங்களை விட அந்த சின்ன நன்மை பெருசு. இதுதான் லெசன் 1. எனக்கு 10 வயசு இருந்தப்போ என்னோட அம்மா இறந்துட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு என்னோட அப்பாவும் இறந்துட்டாரு. நான் மட்டும்தான் இருந்தேன். எனக்குன்னு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. தனிமைக்கு தள்ளப்பட்டேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டு தான் அவங்க வீட்டுல என்ன தங்க வச்சுக்கிட்டாங்க. 5 மாசம் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. ஆனா என்னோட அப்பா வாங்கின அந்த எஸ்டேட்ல இருந்து எனக்கு எதுவும் கிடைக்கல. நான் வளர வளரதான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. நான் புத்திசாலியாவும் ஆனேன். என்ன அவன் வீட்டுல தங்க வச்சுக்கிட்ட என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கும் என் அப்பாக்கும் துரோகமே பண்ணிருக்கான். இதை நான் டீட்டெயில்டா சொல்ல விரும்பல. அப்ப எனக்கு 12 வயசு தான். எனக்கு 23 வயசு ஆனப்பதான் அவன் பண்ண துரோகத்தையே நான் புரிஞ்சுகிட்டேன். அப்ப என்கிட்ட 16 கின்னி பிக்ஸ் தான் இருந்துச்சு. அதுல 10 என் உழைப்புல நான் சேமிச்சது. என் கையில இருந்த காசை வச்சு நான் பாஸ்டனுக்கு போக ஷிப்ல ஏறினேன். அங்க நான் கூப்பர்ல வேலை பார்த்தேன். அப்புறம் ஷிப்ல கார்பெண்டரா இருந்தேன். அதுவும் பயணம் செய்யற கப்பல்ல இல்ல, துறைமுகத்துல பழுதுக்காக நிக்கிற கப்பல்ல தான் நான் கார்பெண்டரா வேலை பார்த்தேன். ஏன்னா எனக்கு கடலுக்கு போக அதிக விருப்பம் இல்ல. சில நேரம் நமக்கு லக் அடிக்கும். நம்ம பிடிவாதத்தையும் மீறி அந்த லக்கு நமக்கு கிடைக்கும். அப்படிதான் எனக்கும் கிடைச்சது. நான் நல்லா வேலை பார்த்தேன். எனக்கு 27 வயசாச்சு. அப்பதான் நான் கப்பல் கட்டுற தளம் ஒண்ணு வாங்கினேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷிப்யார்ட்ல நான் தொழிலாளியா இருந்தேன். ஆனா இப்போ அதுக்கு முதலாளி. லக்குங்கிறது காட்டு குதிரை மாதிரி. அதை நீங்க கட்டுப்படுத்தி அடக்கணும். அப்பதான் உங்ககிட்ட வரும். அதை நீங்க தடவி கொடுத்து கொஞ்சிக்கிட்டே இருந்தா அது உங்ககிட்ட வராது. நீங்க சொல்றத கேட்காது. லக்கும் அப்படிதான். நம்ம கண்ட்ரோல் பண்ணா நம்ம கிட்ட வரும். இருக்க வாய்ப்பை பெஸ்டா பயன்படுத்திக்கணும். அடுத்து லெசன் நம்பர் 2. அதிர்ஷ்டங்கிறது முரடு பிடிச்சது. அதை கட்டுப்படுத்தி தான் வழிக்கு கொண்டு வர முடியும். நீங்க பார்த்து தடவி கொடுத்தா உங்களை விட்டுட்டு போயிடும். இந்த டைம்ல நிறைய பேரிடர் வந்தது. என்னோட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பிரேக் ஆக ஆரம்பிச்சது. என்னோட ஷிப்யார்ட நெருப்பு அழிச்சிருச்சு. எதுவுமே மிச்சமில்ல. எல்லாம் கருகி போச்சு. எனக்கு கடன் காசை கூட திருப்பி கொடுக்க முடியல. திரும்ப முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்க நான் முயற்சி செஞ்சேன். நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன். இந்த நெருப்பு என்னோட ஷிப்யார்ட மட்டும் அழிக்கல, என்னோட பிசினஸையும் அழிச்சிருச்சு. எப்படி அவன் வாங்கின காசை திரும்ப தருவான்னு யாருமே என் மேல இரக்கம் காட்டல. என் மேல காட்ட வேண்டிய சிம்பத்தியையும் அந்த நெருப்பு எரிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட பிசினஸை இழந்தது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு கடனாளியா ஆனேன். நிறைய கடன். என்னை தூக்கி ஜெயில போட்டாங்க. என் கடனை நான் அடைக்கணும்னா நான் திரும்ப எழுந்து வரணும். என்னோட இழப்ப சரி கட்டணும். ஆனா என்னால முடியல. இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்பிக்கை இழந்து நான் உட்கார்ந்திருந்தேன். 1 வருஷத்துக்கு மேல நான் ஜெயில அடப்பட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் என்ன ரிலீஸ் பண்ணாங்க. பழையபடி நம்பிக்கையோட இருக்க முடியல. ஹாப்பியா முழு நம்பிக்கையோட இருந்த ஆளு இப்ப இல்ல. நான் மாறிட்டேன். யாருக்கும் என் மேல நம்பிக்கை வராத அளவுக்கு மாறிட்டேன். வாழ்க்கையில நிறைய பாதைகள் இருக்கு. அதுல நிறைய பாதைகள் நம்மள கீழே தான் தள்ளிவிடும். சில பாதைகள் செங்குத்தா இருக்கும். சில பாதைகள் நம்மள படிப்படியா உயர வைக்கும். ஆனா அது எல்லாமே ஒரே முடிவை நோக்கி தான் போகும். அந்த முடிவு தான் தோல்வி. இங்கதான் 3வது லெசன் ஆரம்பிக்குது. தோல்விங்கிறது கல்லறையில மட்டும்தான் இருக்கும். மனுஷன் உயிரோட இருக்க வரைக்கும் அவனுக்கு உண்மையான தோல்விங்கிறது வரவே செய்யாது. அவங்க எத்தனை முறை கீழே விழுந்தாலும் சரி, எப்ப வேணாலும் திரும்ப எழுந்து அவங்க இறங்கி வந்த பாதையிலேயே, அவங்க சரிஞ்ச பாதையிலேயே திரும்ப ஏறி வேற வழிய கண்டுபிடிக்க முடியும். சீரான பாதைய, அவங்க சூழலுக்கு ஏத்த பாதைய கண்டுபிடிக்க முடியும். அந்த பாதை சக்சஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப காலங்கள் எடுத்தாலும் சரி, அது சீரான பாதையா இருந்தாலே போதும். நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்தப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல. என்கிட்ட இருந்தது எல்லாமே நான் போட்டிருக்க துணியும் என்னை பாதுகாப்பா நடக்க வைக்கிற வாக்கிங் ஸ்டிக்கும் தான். வேற எதுக்கும் நான் வர்த்தா இல்ல. இது மட்டும்தான் மிஞ்சுது. இது மட்டும்தான் மிஞ்சுச்சு. ஆனாலும் நான் நல்லா வேலை பார்க்க தெரிஞ்சவன் அப்படிங்கறதால எனக்கு சீக்கிரமே நல்ல வேலை கிடைச்சது. அந்த வேலையில சம்பளமும் எனக்கு கிடைச்சது. ஆனா ஏற்கனவே நான் வெற்றியை சுவைச்சிட்டேன். பெரிய பிசினஸ்ல பெரிய ஆளா இருந்தேன். அதனால இப்ப இந்த நல்ல வேலையும் கூட எனக்கு திருப்தியை தரல. எனக்கு கஷ்டமா இருந்தது. எனக்கு எதுவுமே பிடிக்கல. வாழ்க்கைய வெறுத்தேன். திரும்ப நான் பழையபடி நம்பிக்கையால நான் மாறணும். என்னோட இழப்பை எல்லாம் மறக்கணும் அப்படிங்கறதுக்காக சாயந்தரம் ஆனதும் நான் பாருக்கு போயிடுவேன். அங்க போய் அதிகமாலாம் குடிக்க மாட்டேன். கொஞ்சமா குடிப்பேன். சில நேரம் எனக்கு அதிகமா குடிக்க தோணும். அப்ப மட்டும் எக்ஸ்ட்ரா குடிப்பேன்.
அப்ப செம்மையா என்ஜாய் பண்ணேன். என்னை சுத்தி இருந்த நிறைய மக்களோட பேசிக்கிட்டே குடிப்பேன். நாங்க நல்லா சிரிச்சோம், பாட்டு பாடினோம், அப்பப்போ ஜோக் அடிச்சு சிரிச்சோம். இங்கதான் லெசன் 4 ஆரம்பிக்குது. கடுமையா உழைக்கக்கூடிய நண்பர்களை தேடுங்க. ஏன்னா சோம்பேறியா இருக்க மக்கள் உங்களோட எனர்ஜியையும் இழக்க வச்சிருவாங்க. நான் பாருக்கு போயிட்டு இருந்த நேரத்துல என் கூட குடியிருக்கிறவங்க கிட்ட என்னோட துரதிருஷ்ட கதைகளை நான் சொன்னேன். எனக்கு உதவி தேவைப்பட்டப்போ இவங்கெல்லாம் எனக்கு உதவலன்னு எனக்கு உதவாத மக்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட எம்ப்ளாயரோட முக்கியமான நேரத்தையும் நான் வீணாக்கிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு திருப்தியை கொடுத்துச்சு. இது கிட்டத்தட்ட அவங்களோட நேரத்தை திருடுற மாதிரி தான். அதுல திருப்தி அடைறேன்னா எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். ஒரு நாள் என்ன வேலையை விட்டு தூக்குனாங்க. என்னோட ரெப்யூட்டேஷனே போச்சு. பாஸ்டன்ல இருக்க எங்கேயும் எனக்கு வேலை கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு. இந்த சூழல் வர வரைக்குமே என் எம்ப்ளாயரோட வேலையை வீணாக்கிட்டே தான் இருந்தேன். என்ன வேலையை விட்டு தூக்கி இனி எங்கேயுமே வேலை கிடைக்காத சூழல் வந்தப்பதான் எனக்கு புரிஞ்சுது நான் கம்ப்ளீட் ஃபெயிலியர்னு. தோக்குறதுக்காகவே பிறந்தவன் நான்னு அப்பதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மலைக்கு கீழே இறங்குறப்போ கால் தவறி கீழே வேக வேகமா உருள்ற மாதிரி நான் பெஸ்ட்ல இருந்து வஸ்டான ஆளா வந்து நின்னேன். பிசினஸ் மேனா இருந்து ஒரு வேலை கூட கிடைக்காத ஆளா சரிஞ்சு நின்னேன். இந்த மாதிரி சூழல்ல இருக்கவங்கள இஸ்மாயிலைட்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் கூடயும் வினோதமா நடந்துப்பாங்க. எல்லாரும் இவங்களை எதிர்த்துட்டு இருக்கிறதா இவங்க நினைப்பாங்க. இங்கதான் 5வது லெசன் ஆரம்பிக்குது. இஸ்மாயிலைட் எப்பவுமே தனியா இருக்க மாதிரி, ஒதுக்கப்பட்ட மாதிரி, ஒதுக்கப்பட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உடல் ரீதியா நோயால கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கள இந்த சமூகம் ஒதுக்கி வைக்குமே, அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தன்னைத்தானே ஃபீல் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த இஸ்மாயிலைட் கண்டிஷன் அப்படிங்கறது மைண்டால ஏற்படுற நோய் தான். இத சரி செஞ்சிட முடியும். சாப்பாடு இல்லாம போட்டுக்க உணவு இல்லாம எதுவுமே இல்லாத நிலைமை எனக்கு வந்துருச்சு. நான் ஆல்மோஸ்ட் ஏழையா தான் இருந்தேன். எல்லாத்தையும் இழந்து தனிமரமா அனாதையா நின்னேன். அப்பப்ப ஏதாவது வேலை வரும், அதை செஞ்சு கொஞ்சம் காசு எனக்கு கிடைச்சது. ஆனா எனக்குன்னு ஸ்டெடியான ஒரு வேலை கிடைக்கல. உடல் பலவீனமாச்சு, மன ரீதியா தெம்பில்ல. என்னோட சூழல் ரொம்ப மோசமாச்சு. உடல் சரியில்லாததால இல்ல, என்னோட மைண்டால தான் நான் ரொம்ப கஷ்டத்துல மூழ்கப்பட்டேன். நான் ரொம்ப மோசமா தள்ளப்பட்டேன்னு எனக்கு தோணுச்சு. இங்கதான் 6வது லெசன், ஃபைனல் லெசன் ஆரம்பிக்குது. இத ஒரு சென்டென்ஸ்ல என்னால சொல்லிட முடியாது. மிச்ச கதையை நீங்க கேட்டாதான் அதை புரிஞ்சுக்கவே முடியும். அந்த கதையில இருந்துதான் நீங்க இந்த 6th லெசனை கத்துக்கணும். சரி, கதையை சொல்றேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நடுராத்திரியில தூக்கத்துல இருந்து நான் எழுந்திருச்சேன். நான் படுத்திருந்த பெட்டு மரத்தூளால செய்யப்பட்ட பெட்டு. நான் ஏற்கனவே வேலை பார்த்த கூப்பர் கடைக்கு பின்னாடிதான் அந்த பெட் இருந்தது. என்னோட கூரைகளை பீப்பாய்களால அமைச்சிருந்தேன். இதுதான் என்னோட வீடா இருந்தது. அன்னைக்கு நைட்டு செம குளிர். நான் நடுங்கிட்டு இருந்தேன். ஆனா வெப்பமா இருக்க மாதிரி, சொகுசான வாழ்க்கை வாழற மாதிரி கனவு கண்டுட்டு இருந்தேன். இந்த கனவு என் மேல ஏற்படுத்தின தாக்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா உண்மையாவே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவீங்க. இந்த கனவை கேட்டு மத்தவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். அதனாலதான் இந்த கதையை நான் எழுதுறேன். இந்த கனவு எனக்கு ஒன்னு ரியலைஸ் பண்ண வச்சது. இல்ல ஆழமா ஒரு விஷயத்த எனக்கு புரிய வச்சது. எனக்குள்ள 2 பகுதிகள் இருக்கு. ஒன்னு பெட்டர் செல்ஃப், 2வது லோவர் செல்ஃப். என்னோட பெட்டர் செல்ஃப் தான் எனக்கு உதவி பண்ணுச்சு. மத்தவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்த அந்த உதவிய என்னோட இந்த பெட்டர் செல்ஃப் தான் கொடுத்துச்சு. இத டபுள்னு கூட சொல்லலாம். ஆனா எக்ஸாக்டா இந்த வார்த்தை அதுக்கு சூட் ஆகாது. இந்த கனவு மட்டும் என்ன மாத்தல. இந்த கனவு என் மேல ஏற்படுத்தின தாக்கம் தான் என்னோட வாழ்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன சுதந்திரமான மனுஷனா மாத்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா என்னோட பெட்டர் செல்ஃப நான் ஊக்குவிக்க ஆரம்பிச்சேன். கடுமையான பனி புயல்ல என்னோட இந்த பெட்டர் செல்ஃப் என்னால பார்க்க முடியல. நான் ஜன்னல் வழியா அதை பார்த்தேன். என்னோட பெட்டர் செல்ஃப் ரொம்ப ஆரோக்கியமா பலசாலியா இருந்தது. அவன் கண்ணு முன்னாடி நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனாலும் அவன் தன்னம்பிக்கையோட இருந்தான். சக்தி வாய்ந்தவனா இருக்கான். நான் கதவை தயக்கத்தோட தட்டினேன். அவனை என்ன உள்ள வர சொன்னேன். வானோட கண்ணுல மென்மையான புன்னகைய பார்த்தேன். நெருப்புக்கு பக்கத்துல உட்கார சொல்லி என்ன சைகைகள்ல கூப்பிட்டான். அவனும் எதுவும் பேசல. எனக்கு குளிரா இருந்ததால் அந்த நெருப்பு எனக்கு எதமா இருந்தது. எனக்கு குளிர் தணிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து நான் கிளம்பிட்டேன். திரும்ப நான் அந்த பனி புயலுக்குள்ளேயே வந்தேன். 2 பேருக்கும் நடுவுல இருக்க வித்தியாசத்தை பார்த்து எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்தது. உடனே நான் கண் விழிச்சேன். இங்கதான் கதையை வினோதமா மாறுச்சு. நான் கண் விழிச்சதும் தனிமையில இல்ல, தனியா இல்ல, என் கூட யாரோ இருந்தாங்க. ஆனா அது யாரோட கண்ணுக்கும் தெரியல. எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. எனக்கு தான் அது ரியலா ஃபீல் ஆச்சு. என் கூட இருந்தது நான் தான். ஆனா அது இப்ப இருக்க நான் இல்ல. அவன் வேற மாதிரி இருந்தான். எனக்குள்ள இருக்க இன்னொருத்தன் தான் எனக்கு துணையா இருந்தான். அவனோட கண்கள்ல வெளிச்சத்தை பார்த்தேன். அவன் உறுதியோட இருந்தான். அவனோட மொத்த தோற்றத்திலையும் பலசாலியா இருந்தான். தன்னம்பிக்கையோட இருந்தான். அவன் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இருந்தான். ஆனா நான் பயந்து நடுங்கிட்டு இருந்தேன். அவன் என்னை விட்டு தள்ளி போக போக அவனை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு பயமா இருக்க சில இடங்களுக்கு அவன் போனான். ஆனா நான் உள்ள போகல. அவன் அங்கிருந்து வெளியே வர வரைக்கும் நான் காத்திருந்தேன். நான் அதிகம் பயந்த இடத்துக்கு தான் அவனை கூட்டிட்டு போனான். என்னோட பழைய பிசினஸ் கான்டாக்ட்ஸ், பண பிரச்சனைகள், இதுக்குள்ளதான் என்ன திரும்ப திரும்ப கூட்டிட்டு போனான். அவனை நான் நாள் முழுக்க ஃபாலோ பண்ணேன். சூப்பரான ஒரு விடுதிக்கு என்ன கூட்டிட்டு போனான். அப்புறம் நான் பீப்பாய்களும் மரத்தூளால செய்யப்பட்ட பெட்டும் இருக்க என்னோட இடத்துக்கு போனேன். அன்னைக்கு நைட்டு எனக்கு பெட்டர் செல்ஃப் பத்தின கனவு வரல. எனக்குள்ள இருக்க அவன் என்னை வழி நடத்தின அவனை பத்தின கனவு வரல. ஆனா நான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அவன் என் பக்கத்திலே இருக்க மாதிரி உணர்ந்தேன். ஒரு அமைதியான சிரிப்பு அவன் முகத்துல இருந்தது. அந்த சிரிப்பை பார்க்க என்னை தாழ்வுபடுத்துற மாதிரி ஃபீல் ஆச்சு. இது என்னை இன்னும் கஷ்டப்படுத்துச்சு. அடுத்த நாள் முன்னாடி மாதிரியே அவன் என்ன நான் போக பயந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போனான். நான் நிறைய முறை பேசுறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனா ஒவ்வொரு நாளும் என்னால பேசவே முடியல.
எல்லா நாளும் ஒரே முடிவாதான் இருந்தது. இது ரொம்ப நாட்களா தொடர்ந்துச்சு. எவ்வளோன்னு கவுண்ட் பண்றதையே நான் நிறுத்திட்டேன். ஆனா எனக்குள்ள இருக்க அந்த அவன் என் கூடவே இருக்கிறதால நான் மாறிக்கிட்டே இருந்தேன். ஒரு நைட் அவன் கூட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வந்தது. எனக்கு பதட்டமா தான் இருந்தது. ஆனாலும் நான் பேசுறதுக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன். நீ யாருன்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன். அந்த கேள்வி அவனுக்கு கேட்டது. அவன் என்ன பார்த்து மென்மையா சிரிச்சான். இந்த முறை அந்த புன்னகை என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்ல. அவனோட பதில் என்ன ஷாக் ஆக்குச்சு. நான் வேற யாரும் இல்ல, நீதான். முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அவன்தானா. உன்னால திரும்பவும் என்ன மாதிரி ஆக முடியும். உனக்குள்ள இருக்க பகுதி தானா. நான் தான் உன்னோட பெட்டரான சைடு. நம்ம 2 பேரும் ஒரே உடம்புலதான் இருக்கும். ஆனா ஒன்னா இல்ல, ஒரே மாதிரி நடந்துக்கல. நீ சுயநலவாதி ஆயிட்ட. அதனால உன்னை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எல்லா மனுஷங்களுக்கும் நல்ல பக்கம் கெட்ட பக்கம்னு 2 பகுதிகள் இருக்கும். உன்னோட உடல் தூய்மையா இருக்கப்போ, உன்னோட மனம் தூய்மையா இருக்கப்பதான் நல்ல பக்கம் அதிகமா செயல்படும். இல்லனா கெட்ட பக்கம் தான் ஆட்சி செய்யும். நான் தான் உன்னோட நல்ல பக்கம், உன்னோட பெட்டர் செல்ஃப். நான் உன்கிட்ட திரும்ப வரணும்னா நீ உன்னை சுத்தப்படுத்திக்கணும், உன்னை தூய்மைப்படுத்திக்கணும். அப்பதான் உன்கிட்ட திரும்ப வருவேன். சரி, எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். நீதான் என்ன தேடிட்டு இருந்த. சுத்தி முத்தி நான் எங்க இருக்குன்னு தேடிட்டே இருந்தேன். நான் இல்லாம உன்னால கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். நான் இல்லாம நீ ரொம்ப காலம் வாழ முடியாது. உன் வழி தவறி நீ சரியா ஆரம்பிப்ப. உனக்கு சாவுதான் முடிவா இருக்கும். இப்ப நீ சாவோட நெருக்கத்துல இருக்க. உடனே உன்னை நீ சுத்தப்படுத்திக்கோ. அப்புறம் என்ன கூப்பிடு. போ, கொஞ்சம் தள்ளி நின்னு யோசி. உன்னோட உடல் மனம் 2ஐயும் தூய்மைப்படுத்து. உன் மன உறுதியை சுத்தப்படுத்து. நான் திரும்ப உன்கிட்டே வருவேன்னு என்னோட பெட்டர் செல்ஃப் என்கிட்ட சொன்னான். ஆனா என்னோட மைண்ட் தான் பலவீனமா இருக்கே, அதை சரி செய்ய நீ எனக்கு உதவுறியா அப்படின்னு நான் கேட்டேன். என் கால் நடுங்கிட்டு இருந்தது. என்னை விட உயரத்துக்கு போன என்னோட பெட்டர் செல்ஃப், இங்க பாரு, என்ன நல்லா கவனி. நான் சொல்றத கவனிச்சு கேளு. நல்ல பகுதிக்கு, பெட்டர் செல்ஃபுக்கு எல்லாமே பாசிபிள். இந்த உலகமே அவனுக்கு தான் சொந்தம். அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், எதுக்காகவும் தயங்க மாட்டான். அவனுக்கு வேண்டியதை அவன் டிமாண்ட் பண்ணி வாங்குவான். எல்லா தடங்களையும் அவன் கடந்து வருவான். அவனோட பாதையை எளிமையானதா மாத்துவான். இப்படி ஊக்குவிக்கிற வார்த்தைகளை சொல்லிட்டு அவன் போயிட்டான். இது நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்து தூங்கிட்டேன். திரும்ப நான் முழிச்சு பாக்குறப்போ நான் ஏதோ புது உலகத்துல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். சூரியனோட வெளிச்சம் பிரகாசமா இருந்தது. பறவைகளோட பாடல் சத்தத்தை என்னால கேட்க முடிஞ்சது. நடுங்கிட்டு இருந்த என்னோட உடல், பலவீனமா இருந்த என்னோட உடல் இப்ப பலமா இருக்கு. முழு எனர்ஜியோட இருக்கு. கூரை மேல பார்த்தேன், பீப்பாய்கள் இருந்தது. அங்க அன்னைக்குதான் என்னோட கடைசி இரவுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தொடர்ந்து வந்த இரவுகள் என்ன பயங்கரமா பாதிச்சது. நான் சுத்தி முத்தி பாக்குறப்போ என்னோட அந்த பெட்டர் செல்ஃப காணோம். நான் ரொம்ப நேரம் தேடினேன், ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு மூலையில நடுங்கிட்டு பயத்தோட எல்லாத்தையும் இழந்த சோகத்தோட உட்கார்ந்துருக்க ஒன்னு நான் பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கே சிரிப்பு வந்தது. அப்புறம் தான் புரிஞ்சது, அதுதான் என்னோட வீக்கர் செல்ஃப்னு. மூவ் ஆன் ஆகி போகணும்னு நான் முடிவு செஞ்சேன். வேற எதுக்கும் எனக்கு இப்ப நேரம் இல்ல. நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கான ஆரம்பம் இன்னைக்குதான். திரும்ப நான் பார நோக்கி போனேன். அங்கதான் நான் எப்போதும் சாப்பாடு சாப்பிடுவேன். அங்க எல்லாரையும் நான் சந்தோஷமா வரவேற்றேன். என்ன இதுக்கு முன்னாடி வெறுத்த மக்களும் என்ன வரவேற்றாங்க. எனக்கு என்னோட பழைய ரூமை கொடுங்க, அது இல்லனா இருக்க ஒரு நல்ல ரூமை எனக்கு கொடுங்க அப்படின்னு வீட்டு ஓனர் கிட்ட கேட்டேன். அப்புறம் கோஆபரேஜுக்கு போனேன். அங்க நிறைய ஆம்பளைங்க வண்டியில பீப்பாய்களை ஏத்திட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அவங்க கூட நானும் பீப்பாய்களை வண்டியில ஏத்தினேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கடைக்கு போனேன். பெஞ்சை கிளியர் பண்ணிட்டு நான் முன்னாடி செஞ்ச பீப்பாய்களை சரி செய்ய ஆரம்பிச்சேன். 1 மணி நேரம் ஓடிருச்சு. மாஸ்டர் ஒர்க்மேன் ஒருத்தர் உள்ள வந்தாரு. என்னை பார்த்து செம்ம ஷாக் ஆனாரு. ஏற்கனவே நான் சில பொருளை தயாரிச்சு வச்சுட்டேன் சார், நான் திரும்ப வேலையை பார்க்க வந்துட்டேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவரும் தலையாட்டிட்டு அவரோட பிசினஸ பார்க்க போயிட்டாரு. நானும் என்னோட வேலையை பார்த்தேன். இதுதான் 6வது பாடம், த ஃபைனல் லெசன். இதை கத்துக்கிட்ட அந்த நொடியில இருந்து எனக்கு வெற்றிகள் குவிஞ்சுது. பழைய மாதிரி நான் வெற்றியாளனா ஆனேன். இப்ப சீக்கிரமே இன்னொரு ஷிப்யார்டை வாங்க போறேன். பல வியாபாரங்களை செய்ய போறேன். இப்ப நான் சொல்ல போற அட்வைஸ நீங்க கவனமா ஃபாலோ பண்ணுங்க. உங்க வெற்றி இதை சார்ந்துதா இருக்கு. நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, எந்த நல்லதை தேடுறீங்களோ அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க கையை நீட்டி அதை பிடிக்கணும், அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்த, மன வலிமைய நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எல்லாத்தையும் அடையக்கூடிய சக்தியை ஆக்டிவேட்டே பண்ண முடியும். எதுக்கும் பயப்படாதீங்க. பயம்ங்கிறது பலவீனமானவங்களோடது. உங்களுக்கு திறமைகள் இருந்தா அது தைரியமா நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. அதால இந்த உலகத்துக்கும் பலன் இருக்கும், உங்களுக்கும் பலன் இருக்கும். உங்களை பலசாலியா மாத்துங்க. உங்களோட பெஸ்ட் கம்பேனியன் நீங்களாதான் இருக்கணும். இந்த கைடன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வழி தவறி தப்பான பாதையில நடக்கவே மாட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலாசபி வர ஆகிமன் தான், ஆனா இந்த உலகம் முழுக்க ஃபேக்ஸால தான் நிரப்பப்பட்டிருக்கு. அதுவும் நீங்க செஞ்சதுதான். போங்க, போய் நீங்க எதை செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க வேண்டாம். யாரையும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாதீங்க. நீங்க செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் பெர்மிஷன் வாங்காதீங்க. உங்களோட வீக்கர் செல்ஃப், உங்களோட பலவீனமான பக்கம் தான் எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்கும். ஆனா உங்களோட ஸ்ட்ராங்கர் செல்ஃப் அதை தானா வர வைக்கும், அதை எடுத்துக்கும். லக்கு அதிர்ஷ்டம்னு ஓட வேண்டாம். அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அதை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்பவே எல்லாத்தையும் ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இருக்க பலத்தை பாருங்க, அதை கொண்டாடுங்க, அதை டாமினன்ட் ஆக்குங்க.
ஆபத்தான நேரத்துல மட்டும்தான் அதை நீங்க பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. அதை தட்டி எழுப்பி எல்லா நேரமும் பலசாலியா இருக்க பாருங்க. வாழ்க்கை போராட்டம் நிறைஞ்சதுதான், ஆபத்துகள் நிறைஞ்சதுதான். உங்களோட ஸ்ட்ராங்கர் செல்ஃப், உங்களோட பலம் உங்களுக்குள்ளதான் இருக்கும். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்க மைண்டை கிளியர் பண்ணி உங்க மன உறுதியை வலுவாக்குங்க. அதுவே எல்லாத்தையும் பாத்துக்கும். அது உங்களுக்காக காத்திருக்கு. நீங்க தூய்மை ஆனாதான் அது உங்ககிட்ட திரும்ப வரும். இன்னைக்கே ஆரம்பிங்க. இது புதிய பயணம். உற்சாகத்தோட இருங்க. உங்களோட வீக்கர் செல்ஃப் உங்ககிட்டயே தான் இருக்கு. அதை ஒரு தடவை கூட தட்டி எழுப்பிடாதீங்க. எது உங்களை கட்டுப்படுத்தினாலும் பரவாயில்ல, இந்த வீக்கர் செல்ஃப் உங்களை கட்டுப்படுத்த கூடாது. அவ்வளவுதான், என்னோட வேலை முடிஞ்சது. சக்சஸுக்கான ஃபார்முலாவை நான் சொல்லிட்டேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு தோல்வி கிடையாது. ஏதாவது சரியில்லாம போனா உங்களோட ஸ்ட்ராங்கர் செல்ஃப் அந்த கேப்ஸ் எல்லாம் நிரப்பி சரி செஞ்சிரும். சக்சஸுக்கான இந்த சீக்ரெட்டை நான் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு சேவ் பண்றேன். நீங்க யாரா இருக்கணுமோ அவங்கள இருக்கிறதுக்கான ரகசியம், இதுக்கான பொறுப்பை என்னோட ஸ்ட்ராங்கர் செல்ஃப் கிட்டே நான் கொடுக்குறேன். எப்படி இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சுல? ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரி கேட்ட மாதிரி இருந்ததுல்ல? அந்த 6 லெசன்ஸ் படி, கதையில நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் படி, நமக்குள்ள இருக்க புலியை நம்ம தட்டி எழுப்பணும். அந்த புலிக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. எல்லாத்தையும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட செய்யும். எப்பவும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையோட பர்பஸை தேடி கண்டுபிடிச்சு எவ்வளோ பெட்டரா வாழ்க்கைய வாழ முடியுமோ அவ்வளோ பெட்டரா வாழும். சோ வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே உங்க ஸ்ட்ராங்கர் செல்ஃபை தட்டி எழுப்புங்க. உங்க வாழ்க்கையவே மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய சக்தியை அது உங்களுக்கு கொடுக்கும். இந்த புக் உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.